லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்களை வெளியிட்டது இந்திய ராணுவம். 9 இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்களை வெளியிட்டது இந்திய ராணுவம். பகல்வார்பூர், பர்னாலா, கோட்லி, சியால்கோட் உள்ளிட்ட இடங்களில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடைபெற்றது. லஷ்கர்-இ-தொய்பாவின் 4 முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தகவலை வெளியிட்டுள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் 3 முகாம்களும், ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் 2 முகாம்களும் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் 4 இடங்களிலும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 5 இடங்களிலும் இந்திய ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் நடத்தும் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் கணவரை இழந்த பெண்களுக்காக பழி தீர்க்கவே ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கவே ராணுவ நடவடிக்கைக்கு சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இடங்களில் 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியது. நள்ளிரவு 1:44 மணிக்கு பாகிஸ்தான் மீதான தாக்குதலை தொடங்கியது இந்திய ராணுவம். பாகிஸ்தானில் 4 இடங்களிலும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 5 இடங்களிலும் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. பகல்வார்பூர், பர்னாலா, கோட்லி, சியால்கோட் உள்ளிட்ட இடங்களில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஷ்கர்-இ-தொய்பாவின் 4 முகாம்களை தாக்கி அழித்த இந்திய ராணுவம் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் 3 முகாம்களும், ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் 2 முகாம்களும் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளன. குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்துவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நமது மூத்த செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ். ஆபரேஷன் சிந்து இது குறித்து விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் விக்னேஷ். இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்துருக்கு பல்வேறு தரப்பினர்கள் தற்போது தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், கடந்த மாதம் ஜம்மு காஷ்மீரினுடைய பகல்காம் பகுதியில் சுற்றுலா சென்றிருந்த 26 சுற்றுலா பயணிகள் கொடூரமாக பயங்கரவாதிகள் மூலமாக சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த வேளையில் மத்திய அரசு ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக பிரதமர் மோடியும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ஒரு தெளிவான விவரங்களை வெளியிட்டிருந்தார்கள். இந்த பயங்கரவாதத்திற்கு இந்தியா எப்போதும் அனுமதிக்காது எனவும், இந்த பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் ஒரு திட்டவட்டமாக ஒரு விளக்கத்தை அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பதிலடி நிச்சயம் என்பது 140 கோடி மக்களுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த தாக்குதல் என்பது எப்போது எப்படி நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பு மக்களிடம் இருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு இந்த தாக்குதல் துல்லியமான முறையில் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலின் மூலமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 5 இடங்களிலும், பாகிஸ்தான் எல்லை கோடு அருகே 4 இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதனை பாகிஸ்தான் ராணுவமும் ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் 20க்கும் மேற்பட்ட அந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் கூட இன்னமும் அதனுடைய எண்ணிக்கை, அங்கு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற ஒரு தகவலே செய்தி நிறுவனங்கள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. துல்லியமான தாக்குதலை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கோ ராணுவத்திற்கோ பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருளாதார மண்டலங்களுக்கோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத வகையில்
இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்குள், அந்த தெருவுக்குள் இருக்கக்கூடிய 2 வீடுகளை குறிவைத்து தாக்குவது போல துல்லியமான தாக்குதலை இந்திய ராணுவம் அரங்கேற்றி இருக்கிறது. இந்த துல்லியமான தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பயங்கரவாத முகாம்களுடைய உட்கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய வகையில் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பதில் தாக்குதல் நடத்துவோம் என்ற ஒரு எச்சரிக்கையை பாகிஸ்தானுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கிறார். அவ்வாறு தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் அதற்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது தாங்க முடியாத அளவுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் என ராணுவத்தினுடைய ஆலோசகர்கள், ராணுவ பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்த 140 கோடி மக்களுக்கும் ஒரு நிம்மதியை அளிக்கக்கூடிய நடவடிக்கையாக இருப்பதாக கருதப்படுகிறது. காரணம், இந்த காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதல் என்பது 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நடவடிக்கை என்பது நேற்று நள்ளிரவில் தொடங்கி இருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்களும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக இந்த நாட்டு மக்கள் முழுவதும் யுத்தத்திற்கு தயாராக இருப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாடு முழுவதுமே இன்றைய தினம் போர் ஒத்திகை நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது 5 அடுக்காக நடைபெற இருக்கிறது. இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த தாக்குதலுக்கான வாய்ப்பில்லை என கருதிய பாகிஸ்தானுக்கு அவர்களை திசை திருப்பக்கூடிய வகையில் இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சியை அறிவித்து இந்தியா இந்த துல்லியமான தாக்குதலை நடத்தியிருப்பது ராஜதந்திரமான நடவடிக்கை என ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் தங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளுடைய கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பாபல்பூர், முசாராபாத், கோட்சி உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு இந்திய ராணுவம் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர்கள் பலர் தங்களுடைய பாராட்டுகளை இந்திய ராணுவத்திற்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பயங்கரவாத கட்டமைப்புகளை உட்கட்டமைப்பு இடங்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதால் அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளும் இந்தியாவுக்கே இந்த நடவடிக்கைகளில் ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருப்போம் என பல்வேறு நாடுகள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றன. பொதுமக்களை பாதிக்காத வகையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் முழுக்க தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து நடைபெற்றிருப்பதால் இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகள் தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தீவிர முகாம்களை அளித்து வரக்கூடிய இந்திய ராணுவத்திற்கு தன்னுடைய பாராட்டுகளையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பாகிஸ்தானில் 5 இடங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதை பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உறுதி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருப்பதாக அவருடைய ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அவ்வாறு மீண்டும் போர் மூலம் பட்சத்தில் இந்தியா நடத்தக்கூடிய பதிலடி தாக்குதல் என்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என ராணுவ சார்ந்த வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து எல்லைக்கோட்டுக்கு அருகே பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறுவதாகவும் செய்தி நிறுவனங்கள் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கிறது. தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே துல்லிய தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தங்களுடைய விளக்கத்தையும் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவருடைய இடங்களை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 10 மணிக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் இணைந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்றால் என்ன, அது நடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன, அந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டவர்கள் யார், இலக்கு முழுமையாக எட்டப்பட்டதா, எவ்வளவு பேர் அங்கு பயங்கரவாத முகாம்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அந்த பயங்கரவாத முகாம்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் எந்த அளவிற்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட முழுமையான விவரங்களை இன்று காலை 10 மணிக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் இணைந்து செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது முழுமையான விவரங்கள் வெளிவரும் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.
விக்னேஷ், அதே மாதிரி பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இனி இந்திய பெண்கள் தங்கள் குங்குமத்தை தீவிரவாதத்திற்கு இழக்கக்கூடாது என்பதற்காக இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் சூட்டப்பட்டதாக கருதலாமா? இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் காரணத்திற்கும் விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பஹல்காம் தாக்குதலின் போது ஒரு கணவரை இணைந்த மனைவி சோகத்துடன் அமர்ந்திருந்த அந்த புகைப்படம் என்பது நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதையுமே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய புகைப்படமாகவே மாறியிருந்தது. கணவனை கொன்ற கயவர்களை கொல்லக்கூடிய ஒரு ஆபரேஷனாகவே இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடத்தப்பட்டிருப்பதாக ராணுவம் சார்ந்த அதிகாரிகள் தங்களுடைய தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இந்த ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெயர் என்னவாக இருந்தாலும் சரி, இந்தியாவிற்குள் நுழைந்து ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள், அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை கொடூரமாக கொலை செய்திருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் நிச்சயமாக கொல்லப்படுவார்கள். பயங்கரவாதம் வேரோடு அழிக்கப்படும். பயங்கரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என பிரதமர் மோடி அடுத்தடுத்து கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் சூளுரை திறந்தார். அந்த சூளுரைக்கு ஏற்ப முறையாக திட்டமிட்டு துல்லியமான தாக்குதலை இந்திய ராணுவம் அரங்கேற்றி இருக்கிறது. இதில் இந்த பாதுகாப்பு துறை நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலின் மூலமாக பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகள் உருக்குலைந்திருப்பதாகவும் செய்தி நிறுவனங்கள் தங்களுடைய தகவல் வெளியிட்டிருக்கின்றன. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கும் அவர்களை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்க அடிப்படையில் பாகிஸ்தானுடைய பொதுமக்களுக்கோ ராணுவத்திற்கோ பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய இடங்களுக்கோ எந்த விதமான அச்சுறுத்தலையோ எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடுகளோ ஏற்படுத்தாத வகையில் துல்லியமாக குறிவைத்து எங்கு அந்த பயங்கரவாத முகாம்கள் இருக்கிறது, அவருடைய ஆயுத கிடங்குகள் எங்கு இருக்கிறது, அவர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்கள் உள்ளிட்டவற்றை துல்லியமாக கணித்து இந்த ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தங்களுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார். இருந்தாலும் கூட ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டதற்கு முழுமையான காரணம் கணவரை இணைந்த அந்த மனைவிகள், கணவரை கொன்ற கயவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இன்று காலை சரியாக 10 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்றால் என்ன, அதற்கு பெயர் எதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை ராணுவம் சார்ந்த வெளியுறவு துறை சார்ந்த அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அந்த எல்லை கட்டுப்பாடு பகுதியிலே இந்திய ராணுவம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாகவும், ஒருவேளை பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கும் மீண்டும் தாங்க முடியாத பின் விளைவை ஏற்படுத்துவதற்கான பதிலடிகளை கொடுப்பதற்கும் இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாகவும் இந்திய ராணுவம் சார்ந்த அதிகாரிகள் தங்களுடைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். விக்னேஷ், அதே மாதிரி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு காங்கிரஸ் வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. இது மத்தியில் மத்திய அரசு தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்க இருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் விக்னேஷ். நிச்சயமாக காங்கிரஸ் மட்டுமல்ல, நாடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் தீவிரவாதத்திற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய மாநில கட்சிகளும் உறுதியாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்திய ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த துல்லியமான தாக்குதலுக்கு காங்கிரஸ் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருப்பதை சமூக வலைதளங்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த 26 பேர் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் முதலே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்திற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையே இந்திய அரசுக்கு தங்களுடைய வலியுறுத்தலாக வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலேயே மத்திய அமைச்சரவை கூட்டமாக இருக்கட்டும், அனைத்து கட்சி கூட்டமாக இருக்கட்டும், பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு சம்பந்தமான ஆலோசனை கூட்டமாக இருக்கட்டும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட அனைத்து கட்சி கூட்டமாக இருக்கட்டும் என அனைத்து கூட்டங்களிலுமே இந்த தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதையே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமனதாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் 140 கோடி மக்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. போர் ஒத்திகை இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு
அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்று நள்ளிரவு யாரும் எதிர்பாராத வகையில் இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த துல்லியமான தாக்குதலின் மூலமாக பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகள் குறிவைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீவிரவாத அமைப்புகளுடைய உட்கட்டமைப்பு வசதிகளும் முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு செய்தி நிறுவனங்கள் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்திய ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த துல்லியமான தாக்குதலுக்கு நாட்டினுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள், நீங்கள் குறிப்பிட்டது போல காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தீவிரவாத அமைப்பை வேரோடு அழிப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாது அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை பிரதமர் மோடி விடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே இந்த வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதாக இந்திய ராணுவம் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்தையே தற்போது காங்கிரஸ் உள்பட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆமோதிப்பதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு முன்பாக மத்திய வெளியுறவு மற்றும் ராணுவ துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய செய்தியாளர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த போரை பாகிஸ்தான் மீண்டும் முன்னெடுக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கும் அந்த பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதலின் மூலமாக இந்திய மக்களுக்கு, குறிப்பாக காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட எல்லை சார்ந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தருவதற்காகவும் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திய ராணுவம் தற்போது நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் ராணுவமும் அந்த நாட்டினுடைய பிரதமரும் தங்களுடைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அவ்வாறு எப்போது வேண்டுமானாலும் போர் மூழலாம் என்ற இந்த சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்பதை உறுதி செய்வதற்காகவே இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பாராட்டு தெரிவிப்பதோடு அடுத்தடுத்து நடத்தக்கூடிய தொடர் தாக்குதல், பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொதுமக்கள் பாதுகாப்பு, மீட்பு மற்றும் நிவாரண முகாம்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு விவாதங்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், தற்போது இந்த தாக்குதலை தொடர்ந்து போர் ஒத்திகை இந்தியாவில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது, என்னவெல்லாம் செய்ய இருக்கிறார்கள், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் விக்னேஷ். நிச்சயமாக போர் ஒத்திகை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 244 மாவட்டங்களில் நடைபெற இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய உள்துறை செயலாளர் தலைமையில் மாநிலங்களுடைய தலைமை செயலாளர்கள் கலந்து கொண்ட வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டமும் நேற்று காலை நடைபெற்றிருந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில அரசினுடைய தலைமை செயலாளர்கள் மட்டுமல்லாது அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய விமானப்படை அதிகாரிகள், கப்பல் படை அதிகாரிகள், ராணுவத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல மூத்த அதிகாரிகளும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் 244 மாவட்டங்களில் இந்த போர் ஒத்திகை பயிற்சி நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 2 இடங்களில், குறிப்பாக சென்னை துறைமுகத்திலும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்திலும் இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை சரியாக 30 நிமிடங்கள் இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் என தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் சார்பாக நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பும் வெளியாகியிருக்கிறது. 5 கட்ட பயிற்சிகளாக இந்த போர் ஒத்திகை பயிற்சி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சைரனை ஒலிக்க செய்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று அவர்களை உறுதி செய்வது. இரண்டாவதாக இந்த போர் ஒத்திகை நடவடிக்கைகளின் போது மக்கள் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது உள்ளிட்ட 2வது கட்ட பயிற்சியும் நடைபெற இருக்கிறது. மூன்றாவதாக தற்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் போரை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டு இந்த போர் நிகழும் பட்சத்தில் உடனடியாக தங்களை தற்காத்துக் கொள்வதோடு அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது தொடர்பான பயிற்சியும் வழங்கப்பட இருக்கிறது. 4வதாக பார்க்கும்போது பொதுவாக ஒரு ஏவுகணை வருகிறது என்றால் அந்தந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக அரசு அலுவலகங்கள், அணுமின் நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் ராணுவ
ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அந்தந்த இடங்களில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி தயார் செய்வது, அது மட்டுமல்லாமல் ஒருவேளை தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அந்த பகுதியில் காயமடைந்திருக்கக்கூடிய பலத்த காயமடைந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்களை தற்காத்து அவர்களை எவ்வாறு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்வது உள்ளிட்ட 5 வகையிலான பயிற்சிகள் இந்த போர் ஒத்திகை பயிற்சியின் போது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை சென்னையில் 2 இடங்களில், முதலாவதாக துறைமுகம் மற்றும் இரண்டாவதாக கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகிய 2 இடங்களில் இந்த அரை மணி நேரத்திற்கு போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக தேசிய பேரிடர் மேலாண்மை பாதுகாப்பு நிறுவனம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் உட்பட இங்கு இருக்கக்கூடிய மத்திய துறை சார்ந்த அதிகாரிகளும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தொலைக்காட்சிகள் மூலமாக நேரலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக பொதுமக்கள் போர் நடைபெறுகிறது என்றால் அந்த போரிலிருந்து தங்களையும் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களையும் தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது தொடர்பான முழுமையான பயிற்சிகள் இந்த போர் ஒத்திகையின் மூலமாக வழங்கப்படும் என்ற முதற்கட்ட தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், பரபரப்பான இந்த சூழ்நிலையில ஒருமைப்பாட்டுடனும் ஒற்றுமையுடனும் இருக்கணும்னு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது பத்தி விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ். 140 கோடி மக்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களையும் பரப்பாமல் மத்திய அரசோடு அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையோடு ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டிய சூழலுக்கு தான் இந்தியா தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது. அதனுடைய எதிரொலியாக தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட மத்திய அரசினுடைய இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவில் இந்த பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் அனுமதிக்க கூடாது என்பதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒருமனதாக தங்களுடைய கருத்துக்களை அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றன. அந்த கூட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக பல்வேறு ராணுவம் சார்ந்த வல்லுநர்கள் தங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தாக்குதலை பொறுத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவோ யூடியூப் சேனல்கள் மூலமாகவோ அவதூறு பரப்பக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் அவ்வாறு ஈடுபடக்கூடிய செயல்கள் தேச விரோதமாகவே கருதப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுவது இன்று மாலை இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. அந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சியின் போதோ அல்லது இந்தியாவில் முக்கியமான விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் இந்த துறைமுகங்கள் சார்ந்த தற்போதைய நிலை குறித்து புகைப்படம் எடுத்தோ வீடியோ எடுத்தோ சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என்ற ஒரு தகவலையும் ராணுவ சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் இது எதிரி நாட்டுக்கு அவர்களுடைய துல்லியமான இலக்கை நிர்ணயம் செய்வதற்கு உதவியாக அமையும் என்பதால் இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் ராணுவம் துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பரவக்கூடிய வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். என்றால் இந்திய ராணுவத்தை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல்வேறு விதமான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதில் உறுதியாக இந்தியா இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ராணுவம் சார்ந்த நடவடிக்கைகள், இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து வாட்ஸ்அப் மூலமாகவோ சமூக வலைதளங்கள் மூலமாகவோ பரவக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு இந்திய ராணுவம் தெரிவிக்கக்கூடிய செய்திகளை மட்டும் தொலைக்காட்சிகளின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்திய ராணுவம் சார்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தங்களுடைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். தற்போது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியா ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையும் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறது. இந்திய ராணுவத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இந்திய மக்கள் அனைவரும் ஆதரவோடு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்திய ராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை பாராட்டி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுக் கொண்டு கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து இந்தியா மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதோடு பயங்கரவாதத்தை வேரோடு அழிக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சங்கீதா. விக்னேஷ், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success ஆ phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.